फ्रेंड्स நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்ம்ல இருக்கக்கூடிய பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக தான். சோ இலக்கண பகுதியில வந்து புதிய பாடத்திட்டத்தின்படி 25 கேள்விகள் கேட்பாங்க. சோ அந்த 25 கேள்விகளை முதல்ல கொடுத்திருக்கிறது வந்து பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக. நம்ம ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் 6th ஸ்டாண்டர்டோட ஃபர்ஸ்ட் டேர்மும் செகண்ட் டேர்மும் பார்த்துட்டோம். அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போறது 3rd டேர்ம். சோ இந்த 3rd டேர்ம்ல வந்து ரொம்ப கம்மியான என்னது பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக தான் இருக்கு. மொத்தம் 9 மட்டும்தான். அண்ட் போன வீடியோல அதாவது நேற்று வீடியோல நான் போட்டிருந்தேன் இல்லையா, அதுல ஒரே ஒரு மிஸ்டேக் இருக்கு. அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா இதுல வந்து இந்த இருக்கு மானம் குட்டல் இல்லா அப்படிங்கறத நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா. சோ இது மானம் இல்லா இம்முங்கிறது வராது. சோ இம்மும் இங்க இருக்கக்கூடிய ஒற்றெழுத்தும் மெய்யெழுத்தும் இங்க இருக்கக்கூடிய உயிரெழுத்தும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்தான மீயா மட்டும்தான் மாறும். மானம் இல்லால அந்த இம்மு வந்து 2 தடவைலாம் வராது. ஓகேவா? சோ இந்த இம்மு வராது, அதை நீங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க. மானம் இல்லா அப்படிங்கிறது தான் வரும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நான் சொல்ல வேண்டிய கரெக்ஷன். அண்ட் கமெண்ட்ல வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க இது வந்து கரெக்டா அப்படிங்கிறத மாதிரி கேட்டிருந்தீங்க. கரெக்ட் கிடையாது, இம்மு வராது, மீ மட்டும்தான் வரும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 3rd டேர்ம்க்குரிய சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நூலாடை. இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா நூல் குட்டல் ஆடை. நூல் குட்டல் ஆடை இதுல இல்லு வந்து என்னது மெய்யெழுத்து, ஆங்கிறது வந்து உயிரெழுத்து. ஸோ இல்லும் ஆவும் சேர்ந்து என்னவாக மாறும்னா லாவாக மாறும். ஓகேவா? நெடிலா மாறும். ஸோ அப்ப என்ன ஆகும்? நூலாடை அப்படின்னு சொல்லி மாறும். அடுத்து எதிர்குட்டல் ஒலிக்க. இங்க என்ன இருக்கு? மெய்யெழுத்து இருக்கு, இங்க உயிரெழுத்து இருக்கு. அதாவது இர் பிளஸ் ஓ இது எல்லாம் சேர்ந்து என்னவா மாறும்? ரோவா மாறும். ஓகேவா? எதிர் ஒழிக்க அப்படிங்கிறது வந்து எதிர் ஒழிக்க அப்படின்னு மாறும். அடுத்து தம் குட்டல் உயிர் வந்து தம் உயிர். இங்க என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தம்ல இருக்கக்கூடிய இந்த ஒற்றெழுத்தான இம்மு வந்து இரட்டிப்பாகும். இரட்டிப்பாயிட்டு இந்த இம்மும் அதாவது இம்முங்கிற மெய்யெழுத்தும் ஊங்கிற உயிரெழுத்தும் சேர்ந்து இம் குட்டல் ஊ வந்து மூவா மாறிடும். ஆல்ரெடி இங்க ஒரு இம் இருக்கு, அப்ப தம் உயிர் அப்படின்னு சொல்லி மாறும். ஓகேவா? சோ இங்க வந்து என்ன ஆகுது? இரட்டிப்பாகுது. இந்த ஒற்றெழுத்து வந்து இரட்டிப்பாயிட்டு அதுக்கப்புறம் உயிரெழுத்தோட சேர்ந்து உயிர்மை எழுத்தான மூ வந்து மாறிடுது. அடுத்து இன்புற்று கூட்டல் இருக்க. இன்புற்று இருக்க இங்க என்ன ஆகுதுன்னா ரூ எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இர் பிளஸ் ஊ அப்படின்னு சொல்லி பிரிக்கலாமா? இங்க என்ன ஆகுதுன்னா உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படிங்கிற விதிப்படி ஊ போயிரும். இங்க இரும் இங்க இருக்கக்கூடிய ஈயும் சேர்ந்து ரீயா மாறிடுது. ஓகேவா? அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு? இன்புற்று இருக்க ரீ வந்து கிடைக்கும். ஓகே, அடுத்து தான் என்று அப்படின்னா தான் கூட்டல் என்று. தான் கூட்டல் என்றுல இன்னும் ஏவும் சேர்ந்து இன் பிளஸ் ஏ வந்து என்னவா மாறும்? நேவாக மாறும். ஸோ தான் என்று அப்படின்னு சொல்லி நமக்கு பிரிஞ்சு கிடைக்கும். அடுத்து எளிதாகும். எளிது கூட்டல் ஆகும். எளிது கூட்டல் ஆகும்ல எப்படி பிரிக்கலாம்? தூவ வந்து இத்து பிளஸ் ஊன்னு பிரிக்கலாமா? ஸோ இங்க வந்து உயிரெழுத்து வந்தனா இந்த உக்குரல் மெய்விட்டு ஓடிடும், ஊ வந்து மெய்விட்டு ஓடிடும். அப்ப இந்த இத்தும் ஆவும் சேர்ந்து அதாவது இத்து பிளஸ் ஆ சேர்ந்து என்னவா மாறிடுது? தாவாக நெடிலாக மாறும். ஸோ அப்ப எளிதாகும் அப்படிங்கிற வார்த்தை வருது. அடுத்து பாலை எல்லாம். பாலை எல்லாத்துக்கு பாலை கூட்டல் எல்லாம். இங்க இருக்கக்கூடிய ஏ வந்து எவ்வும். ஸோ அதனால என்ன ஆகுது? ஒத்த கொம்பு போட்ட ஏ வந்து வந்துடுது. ஸோ பாலை எல்லாம். அடுத்து இனிமை கூட்டல் உயிர். இது இன்னுயிர். இது பண்பு தொகை இலக்கண குறிப்பில். ஏன்னா மை வந்து மறைந்து வருது இல்லையா? ஸோ பிரிக்கும் போது மை வருது. அப்ப இனிமை கூட்டல் உயிர் இங்க என்ன ஆகுதுன்னா மைங்கிறது ஈர்ப்பொதல் விதிப்படி போயிரும். நீல வந்து இன் பிளஸ் ஈ இருக்கு. அண்ட் ஈ போயிட்டு இந்த இன் வந்து இரட்டிப்பாகும். ஸோ இந்த இன் இரட்டிப்பாயிட்டு இந்த இன்னும் ஊவும் சேர்ந்து நூவாக மாறும். ஸோ இன்னுயிர் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இன்னுயிர் அப்படின்னா அதை எப்படி பிரிக்க முடியும்னா இனிமை கூட்டல் உயிர். அடுத்து மலை கூட்டல் எலாம். மலையெல்லாம். ஓகேவா? ஸோ இங்க என்ன ஆகுது? மலை ஏ வந்து ஏவாக மாறுகிறது. அப்ப மலை எலாம் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகே, அவ்வளவுதான். இந்த 9 மட்டும்தான் இந்த 3rd டேர்ம்ல இருக்கு. ஸோ அதனால இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு தடவை பார்த்துலாம். நூல் ஆடை அப்படின்னா நூல் கூட்டல் ஆடை. எதிர்கூட்டல் ஒலிக்க வந்து எதிரொலிக்க. தம் கூட்டல் உயிர் வந்து தம் உயிர். இன்புற்று கூட்டல் இருக்க இன்புற்றிருக்க. தான் என்று தான் கூட்டல் என்று. எளிதாகும் எளிது கூட்டல் ஆகும். பாலை கூட்டல் எல்லாம். பாலை கூட்டல் எல்லாம் வந்து பாலை எல்லாம்.
இனிமை கூட்டல் உயிர் வந்து இன்னுயிர், இது ரொம்ப முக்கியம். இன்னுயிரை வந்து இனிமை கூட்டல் உயிர்னு எழுதுறோம். மலை கூட்டல் எலாம் வந்து மலையலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இருக்கு. இதோட வந்து 6th 3rd டேர்முக்கான பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோவோட நம்ம 6th ஸ்டாண்டர்டுக்குரிய பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். அடுத்து வந்து 7th ஸ்டாண்டர்டுக்குரிய பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து பாருங்க. இதுக்கு நம்ம தனி பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்ல வந்து உங்களுக்கு எல்லாமே வரிசையாக வந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.